தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 சிகிச்சைக்கான உச்சவரம்பு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர் கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. வெளியீடு இயக்குனர் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை. காவிரி மேலாண்மை ஆணையத்தில் 28வது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் என்ன நடந்தது என்ற செய்தியை இது வரைக்கும் சொல்ல, இன்னைக்கு தான் அப்படியே மேலோட்டமா தான் சொல்லியிருக்காரு. காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை, அப்படியே ஒரு கட்டண தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தா அரசை நாங்க பாராட்டியிருக்கோம். அதுவும் செய்யல. அது நிறைவேற்ற பிறகு உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு அதுவும் செய்யல. டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். இந்த அரசு எது நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கல, அதிகாரத்தை மீறி நடந்திருக்கிறாங்க. அதான் நான் சுட்டி காட்டுறேன். ஏன் இவ்வளவு மறைமுகமா இருக்கிறீங்க? இங்க இருக்கிற கர்நாடக முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சரும் நெருக்கமா இருக்கிறாங்க. அப்படி நெருக்கமா இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வருகின்ற பொழுது ஏன் செயல்படல? அதுதான் சந்தேகத்தை எழுப்புது. ஒரு அலட்சி போக்காக இருக்கிறார். அலட்சி போக்காக இப்போ உச்ச நீதிமன்றம் போறங்கிறாரு. நாங்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை கொண்டாந்த பிறகுதான் தூக்கத்திலிருந்து விழிந்து இதுக்கு உச்ச நீதிமன்றம் போன்றாங்கன்னு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு. அதைத்தான் ஏன் செய்யல? அதான் சந்தேகம் ஏற்படுது. இந்த அரசு செயல்படும் நாங்க பார்த்தோம். இந்த அரசாங்கம் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் பார்க்கணும். ஏன்னா ஒரு அரசாங்கம் தானே எடுக்கணும். இந்த அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்குது. இந்த அரசாங்கம் அலட்சியமா இருக்குது. இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது. இனியாவது இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அலட்சியிலிருந்து அலட்சிய போக்கை விட்டுவிட்டு தமிழ்நாட்டு நலன் கருதி, விவசாயிகளுடைய நலன் கருதி, டெல்டா பாசன விவசாயிகள் நலன் கருதி 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் வழங்குவது காவிரி நீர். இப்படிப்பட்ட முக்கியமான ஜீவ நதியாக இருக்கின்ற காவிரி நீர் வறண்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்க ஜீரோவில் இந்த இதுவரைக்கும் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அவர் பதில சொன்னார். ஆனா 28வது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் 28வது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் என்ன நடந்தது என்ற செய்தியை இது வரைக்கும் சொல்ல, இன்னைக்கு தான் அப்படியே மேலோட்டமா தான் சொல்லியிருக்காரு. ஆகவே இது அன்றைய தினம் எடுக்கப்பட்ட முடிவின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மத்திய நீர்வள கமிஷன் ஏதாவது முடிவு எடுத்து விட்டா அங்கே அணை கட்டின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் நாங்க இந்த இதனை ஜீரோ அவர்களை எழுப்பணும். ஏன்னா கர்நாடக அரசு அண்மையில் நடந்த சட்டமன்ற பேரவையில் அதனுடைய முதலமைச்சர் மேகதாதுல அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததாக தெரிவிச்சிருக்கிறார். அங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாரு. இங்க காவிரி மேலாண்மை ஆணையத்தில் அங்க ஒரு முடிவு எடுக்கப்பட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அந்த முடிவை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கி இருக்கணும். காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அவர் நான் சொன்ன அந்த 3 அடிப்படையில் தான் அது நடக்க வேணும். அதுக்கு மீறிய செயல் என்று சொல்லி சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துதான் இந்த அரசு சரியா செயல்பட்டு நினைக்கலாம். அதுல எந்தவித பணியும் மேற்கொள்ள. அதே சட்டமன்றத்தில் 28வது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை, அப்படியே ஒரு கட்டண தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தா இந்த அரசை நாங்க பாராட்டியிருக்கோம். அதுவும் செய்யல. அது நிறைவேற்ற பிறகு உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு அதுவும் செய்யல. இன்று ஒருவேளை காவிரி மேலாண்மை ஆணையம் அனுப்பப்பட்ட அந்த அடிப்படையில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது சாதகமா செஞ்சுட்டா தமிழகத்துக்கு பாதகம் ஏற்பட்டு வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி ஒரு நல்ல தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறோம். அந்த தீர்ப்புக்கு இந்த 28வது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு பாதகம் ஏற்படுமோ என்ற ஒரு ஐயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் மேட்டூருக்கு தண்ணீர் வராமல் வறண்டு போய்விடும். டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். ஆகவே இந்த அரசு அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இதையெல்லாம் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டாந்துருக்கிறோம். இந்த அரசு இந்த 28வது
காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்துல உரிய முறையில கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருந்து இன்றைக்கு நாம் வாங்கிய தீர்ப்புக்கு குந்தகம் ஏற்படும் என்ற அச்சம் ஏற்பட்டுகின்ற நிலையை இந்த நேரத்தில் உணர்த்தி இருக்கிறோம். இது குறித்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். இந்த அரசு எது நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கல, அதிகாரத்தை மீறி நடந்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை மீறி நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் பொழுது உரிய நடவடிக்கை எடுத்தோம். அதனால இந்த மேகதாது அணை குறித்து எந்த பொருளும் வைக்கல அண்ணா திமுக அரசு இருக்கவில்லை. ஆனா இந்த விடியா திமுக அரசு வந்த பிறகு இந்த 28வது கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டா நீதிமன்றத்தில் எப்படி தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க 28வது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இவர் சொல்றாரு, இங்க இவ்வளவுதான் நிறைய விளக்கம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏன் இது வரைக்கும் சொல்லல, ஏன் வெளிப்படுத்தல? அதிகாரமே இல்லை. அப்படி அதிகாரம் இல்லாத அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு என்னென்ன அதிகாரம் என்று வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டு விட்டது. அந்த அதிகாரத்துக்கு மீறி இந்த மேகதாது அணை பொருள் குறித்து வந்தபோது உடனடியாக இந்த அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு கொண்டு வேண்டாமா? செயல்படவே இல்லையே. உடனடியாக என்ன பண்ணிருக்கணும்? சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குது. அதே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய நடவடிக்கை சரியில்லை, இந்த அதிகாரத்தை மீறிய செயல் என்று ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டாந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி உச்சநீதிமன்றம் போயிருந்தா பரவாயில்ல. அதெல்லாம் செயல்படுத்தல. உச்சநீதிமன்றம் நாளைக்கு போயிட்டாங்களா, இந்த காவிரி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது ஒரு முடிவு செஞ்சு அறிவிச்ச பிறகு அப்புறம் போனா மீண்டும் இது தேவையில்லாத பிரச்சனை தானே உண்டாக்குவோம். அதுதான் நான் சொல்றேன். கூட்டத்துல இது குறித்து விவாதிக்கலாம். அதை சென்ட்ரல் வாட்டர் போர்டு மெம்பரே அனுமதிக்கல. இருந்த போதும் மினிட்ஸ்ல அதை குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு. சென்ட்ரல் வாட்டர் போர்டுக்கு அமைச்சிக்கு சொல்லி அவன் அனுப்பிச்சிட்டாங்கல்ல. அதாவது சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இல்ல அதுல இந்த போர்டு மெம்பரே எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இந்த பொருள் குறித்து விவாதிக்க கூடாதுன்னு. இருந்த போதும் அந்த விவாதம் இவரு தானே சொல்றாரு. அது என்ன உண்மை நடந்ததுன்னு தெரியணும்ல. ஆனா மினிட்ஸ்ல மட்டும் அதை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மினிட்ஸ்ல குறிப்பிட்டா என்ன அர்த்தம்? அதுதானே நிக்கும். அதாவது மினிட்ல என்ன நிறைவேற்றுறாங்களோ, ஒரு கூட்டத்துல மினிட்ல என்ன நிறைவேற்றுறாங்களோ அதுதானே நாளைக்கு நிக்கும். நீதிமன்றத்துக்கு போனா அப்ப நீங்க உங்களுடைய அதிகாரிகள் அங்க உங்களுடைய தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகள் அங்க வைக்கிறாங்க. மினிட்ல நிறைவேற்றப்பட்ட பிறகு எல்லாம் கையெழுத்து போட்டு தான் நிறைவேற்றிருப்பாங்க. மினிட் கூட்டம் சும்மாலாம் இருக்க முடியாது. அப்படி நிறைவேற்றி சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு போன பிறகு இது எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் எண்ணி பார்க்கணும். அதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன். ஏன் இவ்வளவு மறைமுகமா இருக்கிறீங்க? காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு இன்னென்ன அதிகாரம் தான் வரையறுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. அதன்படிதான் நடந்துட்டு இருக்கிறாங்க. இதை மீறி வருகின்ற போது நாங்க நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தொடர்ந்து நீதிமன்ற நிலுவையில் இருக்குது. அப்ப இருந்த காரணத்தினாலதான் இந்த பொருள் குறித்து எதுவுமே வைக்கல. அதிமுக அரசு இருக்க வரைக்கும் மேகதாது அணை குறித்து இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்துல எந்த பொருள் வைக்கல. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த அரசு வந்த பிறகு இப்ப இந்த பொருள் வச்சிருக்காங்கன்னா சந்தேகம் ஏற்படும். கர்நாடகா கூட்டணி அவங்களோட கூட்டணியில தான் இருக்கிறாங்க. இதுல டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்கு. ஒரு மெத்தன போக்கா இதை கையாளுறாங்களா? அதுதான் ஒரு அலட்சி போக்காக இருக்கிறாங்க. அலட்சி போக்காக இப்போ உச்ச நீதிமன்றம் போறங்கிறாரு. நாங்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை கொண்டாந்த பிறகுதான் தூக்கத்திலிருந்து விழிந்து இதுக்கு உச்ச நீதிமன்றம் போன்றாங்கன்னு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு. அதைத்தான் ஏன் செய்யல? அதான் சந்தேகம் ஏற்படுது. உடனடியாக 28வது காவிரி மேலாண்மை கூட்டம் முடிஞ்ச பிறகு இதற்கு தமிழகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று தெரிந்தவுடன் உடனடியாக சட்டமன்றம் கூடியிருக்குது. இந்த சட்டமன்றத்திலேயே இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை என்ற ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி இதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு எதிரானது என்று அவதூறு வழக்கை தொடர்ந்துதான் இது நிற்கும். எதையுமே செய்யலையே. இப்ப நாங்க கொண்டாந்து 0 கொண்டாந்து பேசங்காட்டி தானே இவ்வளவு விளக்கம் சொல்றீங்க. இதுக்கு முந்தி இந்த விளக்கமே சொல்லலையே. அதுதாங்க இந்த அரசு செயல்படும் நாங்க பார்த்தோம். இந்த அரசாங்கம் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் பார்க்கணும். ஏன்னா ஒரு அரசாங்கம் தானே எடுக்கணும். இந்த அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்குது. இந்த அரசாங்கம் அலட்சியமா இருக்குது. இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது. ஆகவேதான் இது குறித்து அவையுடைய கவனத்துக்கு கொண்டாந்து இனியாவது இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அலட்சியிலிருந்து அலட்சிய போக்கை விட்டுவிட்டு தமிழ்நாட்டு நலன் கருதி விவசாயியுடைய நலன் கருதி
டெல்டா பாசன விவசாயிகள் நலன் கருதி 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் வழங்குவது காவிரி நீர். இப்படிப்பட்ட முக்கியமான ஜீவ நதியாக இருக்கின்ற காவிரி நீர் வறண்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்க ஜீரோவில் இந்த இதை எழுப்பணும், இந்த விஷயத்தை எழுப்பணும். இன்றைக்கு விவசாயிகள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இடத்துல நாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து எங்களுடைய தலைமை முடிவு செய்யும். காவிரி காவிரியால் பயன்பெறக்கூடிய பிற மாநிலங்களுக்கு கேரளா ஆகட்டும், புதுச்சேரி ஆகட்டும், அவங்க என்ன நிலைப்பாடு இருக்காங்க? ஏன்னா கேரளா சார் இப்ப மற்றவங்க எடுக்கிறாங்களே இல்லையோ, ஆனா அண்டை மாநிலத்தை முழுக்க தண்ணீருக்கு நம்பி இருப்பது தமிழ்நாடு அரசு. கேரளாவிலும் அதிகமாக தண்ணி இருக்குது, மற்றும் ஆந்திராவிலையும் தண்ணி இருக்குது. அதெல்லாம் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி நதி தான் ஜீவநதி. இதுதான் 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் வழங்குது. டெல்டா பாசன விவசாயிகள் அதிகமா பாசனம் பெறுகின்ற பகுதி காவிரி நதி நீர் தான். ஜீவநதிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுது இந்த அரசு அலட்சியமாக இருக்குது, கண்டிக்கத்தக்கது. இதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்கவில்லை. இதனால் விவசாய சங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு டெல்டா பாசன விவசாயிகள், காவிரி பாசனம் இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் கொந்தளிப்போ இருக்கிறாங்க. ஆக இந்த அரசு அலட்சியமாக இருந்த காரணத்தினால் இந்த அரசுடைய கவனத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய நலனை கருது, விவசாயியுடைய நலனை கருது, பொதுமக்களுடைய கருது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில இந்த 1/2/2020 நடந்த கூட்டத்தை கூட இதுவரைக்கும் எடுக்காத காரணத்தினால்தான் இந்த ஜீரோவில் கொண்டு இதை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அரசை கண்டிக்கிறோம். இந்த அரசு இன்னும் தூங்கி கொண்டிருக்காமல் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விரோதமாக செயல்படுவதை தவிர்த்து இதை செயல்பட வேண்டும். ஏன்னா இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கிறாங்க. இப்ப கூட சொல்ற நெருக்கமா இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற கர்நாடக முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சரும் நெருக்கமா இருக்கிறாங்க. அப்படி நெருக்கமா இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வருகின்ற பொழுது ஏன் செயல்படல? அதுதான் சந்தேகத்தை எழுப்புது. இதுதான் ஒரு ஜீவ நதியாக இருக்கின்ற காவிரிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற நிலைப்பாடு தமிழக மக்களுக்கு இருக்குது, விவசாயிடத்தில் இருக்குது. ஒட்டுமொத்த இன்னைக்கு எல்லா கட்சியுமே எதிர்கட்சி எல்லாம் பேசுனாங்களே, அவருடைய கூட்டணி இருக்கிற கட்சியில் கூட பேசுனாங்களே. ஆகவே இந்த அரசு மெத்தனை போக்கை விட வேண்டும், அலட்சிய போக்கை விட வேண்டும். ஆகவே இந்த அரசு இதிலே முழு கவனம் செலுத்தாத காரணத்தினால்தான் இந்த காவிரி பிரச்சனைக்கு இது வரைக்கும் துன்பத்தை சந்திச்சோம். அதிமுக அரசு தான் இதுக்கு விடிகாலம் பிறச்சது. அதை கூட இனி காப்பாற்ற தவறிய விடியா திமுக அரசு கண்டித்து வெளிநடப்பு செய்யும்.